ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம திருப்பதி திருமலை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனை தான் பார்க்க போறோம். இந்த இன்ஃபர்மேஷன் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் ஆன்லைன்ல ரூம்ஸ் வந்து புக் பண்ணிருப்பீங்க இல்லையா? அந்த ரூம்க்கு காஷன் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்பணம் வந்து நம்ம செலுத்தியிருப்போம். இது வந்து உங்களுக்கு ரூம் வெக்கேட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 14 டேஸ் கழிச்சு தான் உங்களோட, அதாவது 14 ஒர்க்கிங் டேஸ் கழிச்சு தான் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா நிறைய பேத்துக்கு இந்த 14 வேலை நாட்கள் தவிர்த்து 2 மாசம் 3 மாசம் ஆகியும் வரல. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு. அதை பத்தி தேவஸ்தானம் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலா வரக்கூடிய என் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ்ல அப்டேட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ வேற எந்த ஃபேக்கான நியூஸும் நம்ம வந்து ஷேர் பண்றது இல்லை. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்றத வாங்க நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். திருப்பதி திருமலையான் கோயிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகின்றனர். அவர்களுக்கு தேவஸ்தானம் சார்பில் அறைகள் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றன. ஆன்லைன் மூலம் அறைகள் பெறும் பக்தர்கள் அதற்கான வாடகை கட்டணத்தை விட 2 மடங்கு கூடுதலாக முன்பணம் செலுத்துகின்றனர். இதற்கு முன்பு அறையில் தங்கியிருந்த பக்தர்கள் அறையை காலி செய்யும் போது பக்தர்களிடம் இருந்து பெறப்பட்ட முன்பணம் உடனடியாக பக்தர்களிடம் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது ஆன்லைன் மூலம் பக்தர்களிடம் இருந்து பெறப்படும் முன்பணம் பக்தர்கள் தங்கியிருந்த அறைகளை காலி செய்த பின் 30 நாட்கள் ஆகியும் திருப்பி தரவில்லை என ஏராளமான பக்தர்கள் தேவஸ்தானத்துக்கு புகார் தெரிவித்தனர். தேவஸ்தான அறைகளை காலி செய்தவுடன் பக்தர்களின் வங்கி கணக்கு தேவஸ்தானம் சார்பில் கூடுதலாக பெறப்பட்ட முன்பணம் திருப்பி அனுப்பி வைக்கப்படுகிறது. ஆனால் வங்கி பணத்தை உடனடியாக அனுப்பாமல் காலதாமதம் செய்து வருகிறது. விரைவில் அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து தேவஸ்தானம் சைட்ல எதுவுமே மிஸ்டேக்ஸ் இல்லை. பேங்க் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிலே பண்ணுறதா அவங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு இருக்கும். ஸோ நம்மளுக்கு ரீஃபண்ட் இன்னும் வரல, ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல போய் கேட்டு பார்ப்பீங்க, செக் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க சைடில் ரீஃபண்ட் கொடுத்துட்டாலும் பேங்க் அதை வந்து அனுப்புறதுல வந்து பார்த்தீங்கன்னா காலம் தாழ்த்துறதாவும் கூடிய விரைவில் இதுக்கான தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பக்தர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி உங்களுக்கும் இது வரைக்கும் ரீஃபண்ட் வரல அப்படின்ற எரர் ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா தேவஸ்தானத்தோட ஹெல்ப் டெஸ்க்கு கால் பண்ணி நீங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.